அதாவதுங்க, செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்கிறது மேஷம், செவ்வாயோட வீடு. காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறது விருச்சம், செவ்வாயோட வீடு. செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாஸ்திரத்திலே இருக்குது. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம். அதாவது செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் லக்கணமாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் லக்கணத்திலையும் வச்சு பேசலாம். தனிப்பட்ட சாதகரோட ஒரு பொண்ணோட சாதகத்தில் லக்கணத்துலேயும் வச்சு பேசலாம், மேசத்திலிருந்து வச்சு பேசலாம். காலபுருஷனுக்கு லக்கணத்தில் இருந்தால் செவ்வாய், 2ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய், 4ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய். என்னங்க 4ஆம் இடம். அதே நேரத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய், 8ல் இருந்தால் செவ்வாய், 12ல் இருந்தால் செவ்வாய். அப்போ லக்கணத்தில் 2, 4, 6, 8, 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம். சொந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ மேசத்தில் 2ஆம் இடமா 2ல் செவ்வாய் இருக்கிற மாதிரி, அதாவது வந்து மீன லக்கணம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சா, மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அது வந்து கழிக்கிற செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். அப்போ அதே நேரத்துக்கு வந்து கடகத்தில் செவ்வாய் இருக்குது. பொதுவாக நீங்கள் உங்கள் லக்கணம் எதாக இருக்கட்டும், காலபுருஷனுக்கு எது லக்கணமாக இருக்கட்டும், கடகம் வருது, 2ஆம் இடமாக வருது, 8ஆம் இடம் வருது, 12ஆம் இடமாக வரும்போது, அப்போ கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் கழிக்கிற செவ்வாய். விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து கழிக்கிற செவ்வாய், அது சொந்த வீடு. மேஷம் சொந்த வீடு, மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் கழிக்கலாம். கடகம் நீச்ச வீடு, கடகத்தில் செவ்வாய் இருந்தால் கழிக்கலாம். விருச்சிகம் சொந்த வீடு, அதில் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் கழிக்கலாம். மகரம் நீச்ச வீடு, மகரம் உச்ச வீடு. அதாவது கடகம் நீச்சம், செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் ஆயிடுவார், மகரத்தில் உச்சம் ஆயிடுவார். அப்போ மகரம் 2, 4, 7, 8, 12 வந்தாலும் கழிக்கிற செவ்வாய், களி செவ்வாய். அப்போ செவ்வாய் இருக்குதுங்கிறத மெயினாக பார்க்கணும். செவ்வாயை வந்து குரு பார்க்குதா, குருவோட சேர்ந்துருக்கா, புதனோட சேர்ந்துருக்கா, யார் யார் பார்க்குறாங்க, எந்தெந்த வீட்டில் செவ்வாய் இருக்குது, என்ன பார்வை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செவ்வாய் வந்து களி செவ்வாயாக இருக்கும். செவ்வாய் இருக்குதுன்னு யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ராகு கேது இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இதே மாதிரி தாங்க, லக்கணத்தில் இருந்தாலும் சரி 2, 7, 8, 12 ராகு கேது இருக்குது. அப்போ ராகு கேது பிள்ளை தான் சேர்த்தணுமா, ராகு கேது பையனை தான் சேர்த்தணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. நல்லா மெயினாக வந்து நீங்கள் பார்க்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா, ஒரு பொண்ணுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா, அந்த பையனுக்கும் 2ஆம் இடத்துல ராகுவோட வந்து சேர்த்த முடியாது. எப்படி சேர்த்த முடியாது? அந்த பையனுக்கு வந்து ராகு திசை சரண காலத்திலே முடிஞ்சிச்சு. இப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்குது. அந்த 2ஆம் இடங்கிறது லக்கணத்துக்கு 2ஆம் இடம். அவர் வந்து ராகை குடும்பத்துக்கு கொடுக்குறவர். அவர் நல்ல நட்சத்திரத்தில் இருக்காருன்னா, அந்த ராகு வந்து அந்த பையனுக்கு நல்லதே பண்ணுங்க. சரி, ஒரு பொண்ணுக்கு வந்து ராகுக்கு எது இல்லைங்க, ஆனால் இந்த பையனை சேர்த்துலாங்க. பாருங்கள், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ராகுக்கு எது இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு சாதகத்தை இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுனால வந்து ரொம்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப தடைப்படுது மேரேஜ். ஏன்னா இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஒரு சாதகத்தில், அப்படி தான் சொல்கிறது. 2வது வந்து கேட்டிங்கன்னா, குருவோட ராகு இருந்தாலும் சரிங்க, பூஸ்ட் பண்ணும். பணம், காசு, சொத்து சோத்தில் வரும். ஏன்னா அது வந்து ராகு பவன்கிறது ரிவேர்ஸ் கிரகம். குரு இருந்தாலும், குருவோட வந்து ராகு இருந்தாலும் அந்த பூஸ்டப் பண்ணும். ராகு நல்லதே பண்ணுங்க. இப்போது 7 கிரகம் வந்து ரைட்டில் வரும், இந்த ராகுக்கு அது லெஃப்டில் வரும். அது ஆண்டிகேப்பில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ என்னன்னா, அந்த ராகு பகவானோட யார் இப்போ ராகுக்கு எது நீச்சம் வருதுங்க. நீச்சம் ரிஷவம். இப்போ நீச்சம் உச்சம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு, இப்போ கோச்சாரத்தில் வந்து காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் இப்படிலாம் எடுக்கலாம். 2வது வந்து சுக்கரனோட ராகு இருக்கா, குருவோட ராகு இருக்கா, சுபகிரகத்தோட ராகு இருந்து ஒரு திசையோ புத்தியோ நடத்துனா அந்த மனிதன் வந்து ஓஹோன்னு வருவாருங்க, வாழ்க்கையில் செய்ப்பாருங்க. அதனால் வந்து 2ல் ராகு இருக்குது, 4ல் ராகு இருக்குது, 7, 8ல் ராகு இருக்குது. அது வந்து தோஷமான ராகு தோஷமானது அப்படிங்கிற மாதிரி வந்து தோஷத்துக்கு தோஷம் தான் சேர்த்தணுங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ராகு திசை, ராகு 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு சரண காலத்திலே ராகு, அது சுவாதி நட்சத்திரத்திலே வந்து அந்த பொண்ணு பிறந்திருக்கு. அந்த ராகு திசை முடிஞ்சு போச்சு. அந்த ராகு திசை அந்த பொண்ணுக்கு வராது. இன்னொரு பையனுக்கு வந்து ராகு இருக்கிறது இல்லைங்க, அவங்க சேர்த்தலாம்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, விருப்பப்படுறாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் சேர்த்துங்க. பசங்க பிள்ளையோட பெற்று நல்ல முறையில் வாழ்வாங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு சரண காலத்திலே ராகு திசை முடிஞ்சு போச்சுங்க. இனி அந்த பொண்ணுக்கு ராகு திசை வராதுங்க. ராகு புத்தி ராகு அந்தரம் வரும், அதில் தப்பு நடக்குமானா நடக்காதுங்க. நல்ல அந்த பிள்ளையோட நட்சத்திரத்தில் வந்து நல்ல அந்த பிள்ளைக்கு லக்கணத்துக்கு 2, 11, 7ல் நிற்குதுங்க.
நட்சத்திரம் நிற்குதுங்க, நல்லதே பண்ணுங்கள், ஏன் பயப்படுறீங்க? அந்த தம்பிக்கு வந்து ராகுக்கேது இல்லை, பொண்ணுக்கு ராகுக்கேது இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க, சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் சேர்த்து வச்சு அவங்க குழந்தை குட்டியோட நல்ல முறையில் இருக்காங்க. பயப்படாதீங்க. ராகுக்கேது இருக்குன்னா இடத்த பார்க்கணும். இப்போ ராகுக்கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்கன்னா, செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது, 4ல் இருக்குது, 7, 8, 10ல் இருக்குது. அவர் என்ன நட்சத்திரம் இருக்கார், இந்த இந்த தம்பியோட லக்கணத்துக்கு எத்தனை கூடிய நட்சத்திரம் இருக்கார், இதுதாங்க மெயினு. பொதுவாக வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு மேரேஜை வந்து தடை பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது, இறைவன் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் சாதகம் பார்க்க பொறுத்து பார்க்க வர்றீங்கன்னா அந்த பிரபஞ்சம் கொடுக்குறனால தான் நீங்கள் இங்கே வர்றீங்க, இல்லைன்னா வர முடியாதுங்க. நீங்கள் இன்னொரு சொசைட்டிட்டு போயிடுவீங்க. பிரபஞ்சம் யாருக்கு என்ன கொடுப்பனே அது இருக்குதுங்க, அதுபடி தான் நடக்கும். நம்ம இஷ்டத்துக்குலாம் நடக்காது. நம்ம நினைக்கிறோம் மனுஷன் தான் நம்ம எல்லாமே இயக்குறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் இயக்குது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வர, சாஸ்திரா, பரம்பொருளே இயக்கு. வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சாதகம் அனுப்பி சாதகம் உங்களுக்கு பார்க்கப்படும். 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.